ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் இதை பற்றி உன்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கணும். இனிமே அடுத்த கேம்ல இருந்து நீ விளையாட வேண்டாம். இது வெறும் டென்னிஸ் தானே. ஒரு தடவை சர்வீஸ் பிரேக் இருந்ததுன்னா அப்புறம் அது ரொம்ப பாதிப்பாயிடும். உனக்கு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் ஞாபகம் வருதா என்ன? என்னோட பிரச்சனையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு கேமில் தோற்று போனேன்னா என்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியல. ஒவ்வொரு ஆரம்பத்துலேயும் நான் இது எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் தான் நினச்சி விளையாடுவேன். ஆனால் நடந்தது என்னன்னா, தோற்று போகிறத நினைக்கும் போது பயமாக இருக்கேன். கடைசியில் விரக்தி தான் மிச்சமாக இருக்கேன். எனக்கு அதை மாற்ற வாய்ப்பும் கிடைக்கல. நான் ஒவ்வொரு வாட்டியும் மேட்சுக்கு போகும்போது என் லக்கேஜை ஹோட்டலோட ஃப்ரண்ட் டெஸ்கில் வச்சிருவேன். ஒரு வேளை நான் வின் பண்ண என்னால் தங்க முடியும். ஆனால் தோத்துட்டேன்னா கிளம்பி போயிடுவேன். இந்த அதிகப்படியான ப்ரெஷர் நான் தோற்று போகும்போது வராது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுக்க முடியாதப்போ வரும். கிளப்போட மேட்ச் ஃபீஸு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், கோச் ஃபீஸ்லாம் வேஸ்ட் பண்ணுறேன். நீ இப்போ கஷ்டமான சூழலில் இருக்க. நான் திரும்பவும் தோற்று போக விரும்பல. சாங் சஞ்சுவான், நான் உனக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? உன்னை பேட்மிண்டன்லேருந்து டென்னிஸ்க்கு வரப்போ நான் என்ன சொன்னேன்னா, எல்லார்கிட்டையும் பேட்மிண்டன் மாதிரி டென்னிஸில் 18 வராதுன்னு சொன்னேன். ஆனால் உண்மையாகவே பேட்மிண்டன்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. நாம் அப்படியே விட்டுட்டு வரல. என்னோட ப்ரொஃபஷ்னல் ஒப்பீனியன் என்னன்னா, காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் எப்பவும் பார்க்க ரொம்ப கஷ்டமா, டஃப்பா, ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும்னு. ஒரு பேட்மிண்டன் பிளேயராக நீ டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்ச போது உன்னோட சக்ஸஸ் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அப்போ நீ என்கிட்ட என்ன சொன்னா, ஒவ்வொரு நாளும் நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு. உன் மனசில் சந்தோஷமும் உற்சாகமும் இருந்தது. உன்கிட்ட பெரிய கட்டுப்பாடுலாம் இல்லவே இல்லை. உன்னை பார்த்தா பொறாமையாக இருந்தது. நீ டென்னிஸ்க்கு மாறினது அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் இல்லை. ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்த. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு இருந்த. ஆனால் இப்போ என்னாச்சு உனக்கு? ஆமாம், கிளப்பு ப்ரெஷரில் தான் இருக்க. எப்பவும் மேட்சில் வெற்றியும் தோல்வியும் இருக்கும். ஆனால் நான் உன் கூட சேர்ந்து கடுமையாக உழைக்க நினச்சேன். சரி பரவாயில்ல, அதெல்லாம் விடு. ஓ மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியாரு. ஒருவேளை ஒரு நாள் உன்னால விளையாட முடியலன்னு தோணுச்சுன்னா, இல்லை என்னால் கிளப் லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு கேரண்டியும் கிடையாதா அடுத்து எந்த விஷயமும் பெட்டரா நடக்காதுன்னு? சில விஷயங்கள் இருக்கு. இனிமே என்னால் எதையும் தடுக்க முடியாதா? நீ எல்லா விஷயத்தையும் யோசிச்சிட்டியா? நான் டாங்லுவை கண்டுபிடிச்சாகணும். ஓகே, அதுக்கான ஏற்பாடை நான் பார்க்குறேன். பார்த்துப்போம். 9, 8 இதோ இந்த இடம் தான். இந்த இடம். ஆமா இதான். வாவ், பரவாயில்ல. நீ சாஃப்ட் ஸ்லீப்பர் கொண்டு வந்திருக்க. ஆமா ஆமா, நைட் ட்ரிப்பில் ஸ்லீப்பர் கோச் ரொம்பவே நல்லா இருக்கும் தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறோம்ல. ஹே, ட்ரெயின் கிளம்ப இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நம்ம ஒரு பெட் கட்டலாமா? மேலே லேடி வருவாங்களா, ஜென்ட்ஸ் வருவாங்களா? நான் நினைக்கிறேன்னா இங்க லேடி பேசஞ்சர் தான் வருவாங்க. அவங்க அழகா காலை தொங்க போட்டு உட்காருவாங்க. ஏன் அழகான ஆம்பளை பசங்க வரமாட்டாங்களா? நீ ரொம்பவே கனவு காண்ற. இந்த ட்ரெயின்ல உண்மையான அழகான பேசஞ்சர் எங்க இருக்கான்னா உனக்கு முன்னாடி தான் அவன் இருக்கான். எங்க காணோம்? நீ ஹைஸ்பீட் ட்ரெயினை புக் பண்ணலையா? எதுக்கு நீ பழைய ட்ரெயினை புக் பண்ணிருக்க? இந்த பழைய ட்ரெயினோட அட்வான்டேஜ் என்னன்னா அது மெதுவா போகும். மெதுவா போறது ஒரு அட்வான்டேஜா?
இது லாஸா போற மாதிரி. அங்க போறதுக்கு ட்ரெயின் எல்லாம் செட் ஆகாதா? உனக்கு அது செட்டும் ஆகாதா? உனக்கு ஃப்ளைட்ல போனா சிக்னஸ் வேற வரும். அன்னைக்கு நாம 2 பேரும் பேசின பிறகு நீ ஒரு மாதிரி ஆயிட்டல, அதான் பயமா இருக்கு. ஆனா இப்போ நமக்கு 22 hours டைம் இருக்கு. நம்ம பொறுமையா போலாம். சப்போஸ் உனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நம்ம இறங்கி ஸ்டேஷன் மாறிக்கலாம். சரியா? எனக்கு இந்த டிராவல் சிக்னஸ்லாம் வராது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாற்றவும் மாட்டேன். ஆனா இந்த விஷயத்த என் சின்ன வயசுலயே பார்த்துருக்கணும். நான் ஆன்காங் கிட்டயும் சொல்லிட்டேன். அவர் வந்துட்டு இருக்காரு. ஐ ஹோப் இந்த 22 மணி நேரமும் நமக்கு கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது. நீதான் எந்த கஷ்டங்களையும் தாங்கிக்க வேணாம்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு அது அப்ளை ஆகாது. நம்மளோட இலக்கை அடைஞ்ச உடனே நம்மளோட எல்லா சுமைகளையும் 2 பேருமே இறக்கி வச்சிடலாம். டீல். மிஸ்டர் ஜியாங், என் அம்மா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காசு வாங்கினதே இல்லை. என்னோட ஃபண்ட்ஸை கட் பண்ணீங்கன்னா நான் உங்களோட எக்ஸ் ஒய்ஃபை தான் கேட்கணும். டேட், என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எங்க இருந்த? இந்த மாசத்துக்கான பேமெண்ட்டை உனக்கு அனுப்பிட்டேன். தேங்க் யூ. பரவாயில்லையே, நீ ரொம்ப பங்க்சுவலா பேமெண்ட் பண்ணிடுற. எனக்கு சம்பளம் கிரெடிட் ஆன உடனே நான் உனக்கு பே பண்ணிட்டேன். அப்படியா? இன்ட்ரெஸ்ட்டும் கொண்டு வந்திருக்க போல. உனக்கு பிடிச்ச ஃப்ளேவரை நீ எடுத்துக்கோ. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இத பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லு. இந்த கிளப்போட அக்கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பர்சனல் அக்கவுண்டா மாறிட்டு இருக்கு. ஷாங் சென்ஜுவானை பத்தி நான் எடுத்த வீடியோஸ்க்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. அதுவும் மேல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நீ உன்னோட கிரெடிட்டர் கிட்ட பேசுவியா? எல்லா போஸ்டையும் படிச்சியா? ஆமா, நிச்சயமா நான் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சாங் சான்சுவான் எல்லா போஸ்ட்லயும் ரொம்ப கூலா இருக்கான் சொல்லு. இதோ பாரு, என்னை பார்த்தாலே ஏதோ கோமாளி மாதிரி இருக்கேன். லியாங் டாவ், நீ என்னோட மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமா வேணும்னே கெடுத்துக்கிட்டு இருக்க. நான் இல்ல, ஏற்கனவே என்னோட மேனேஜர் லியாங் இத பத்தி சொல்லிருக்காங்க. அவங்க யூனிக் கேரக்டர்ஸ் வச்சு தான் அவங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க. அப்பதான் அவங்களோட இம்ப்ரெஷன் நல்லா இருக்குமா. அப்படின்னா என்னை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கா? எனக்கு தெரியல, ஆனா உன்னை பார்க்கும் போதுல எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? ஃபன்னியா இருக்கிறத விட வேறு ஒரு சாத்தியமும் இருக்கு. அது காதல். நீ என்ன காதலிக்கிறியா? நான் ஏன் அந்த நரகத்துல விழணும்? கவலைப்படாத, நான் லவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்குலாம் நான் வார்த்தை இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பீச் ஃபிளேவர்ட் சாஃப்ட் ட்ரிங்க் கூட குடிக்க மாட்டேன். இதுல நீ என்ன காதலிச்சிடுவேன்னு சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னோட உண்மையான குணம் எனக்கு இப்பதானே தெரியுது. நீ என்கிட்ட நல்லவளா நடந்துக்கிற. என்னோட பணத்தை கரெக்டா வேற ஒவ்வொரு மாசமும் திருப்பி கொடுத்துடுற. இப்படி ஒரு யதார்த்தமான பொண்ணு நான் பார்த்தது இல்ல. சரி சரி சரி, அப்புறமா நான் உன்னை பத்தி ரொம்ப கூலா போஸ்ட் போடுறேன். இப்ப வரேன். நீ எதுலயும் சரி கிடையாது, எல்லாத்துலயும் எரிச்சல் விட்டுற. நான் திங்ஸ் வந்து ரொம்பவே வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இல்லையே, நாம இதை ஒரு பிக்னிக்கா நினைச்சுக்கலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? சாசேஜஸும் இருக்கு. நான் உனக்கு ஒன்று தரேன். சரி. இதை ஓபன் பண்றேன். நான் பல்ல வச்சு கடிச்சு ஓபன் பண்ண உனக்கு பிரச்சனை இல்லையே? சரி. அட என்ன இது? இந்த டென்னிஸ்னால நான் என் நகத்தை பூரா வெட்டிட்டேன். பல்லால கடிக்காம என்னால திறக்கவே முடியல. உன் கையை காட்டு, நான் பாக்குறேன். பாரு. நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணியா இல்ல வாயில கடிச்சு துப்புனியா? அப்படி இருக்கு. இது பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கு. என் மனசுல எப்பவும் ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. நெயில் கட் பண்றத வச்சு ஏன் கட் பண்ண மாட்டீங்க? ஆமா, வெட்ட மாட்டோம்.
டாக்ஸ் எல்லாம் நெயில் கட்டரை யூஸ் பண்ணுது. அப்ப கால்ல இருக்க நகம்லாம் கால் நகங்கள் வந்து அதையும் நாங்க க- 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 உனக்கே தெரியும் நாங்க டோர்மெட்டோரியில இருப்போம்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா அது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். சோ நாங்க மாத்தி மாத்தி கடிச்சுப்போம். நீ பேசுற விதம் உண்மையாவே நல்லா இருக்கு. சரி, என் மனசுலயும் எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நான் கேட்கலாமா? கேளு. அன்னைக்கு நைட் நமக்குள்ள நடந்ததுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆஹா, இந்த தண்ணி குடி. தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு அப்படி நடந்தது போதையாலையா, இல்ல அதுக்கு நான் தான் காரணமா? அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் தெரியுமா? அது என்னோட பழைய ஸ்கூலுங்கிறதுனால நோட்டீஸ் போர்டில் ஸ்கூல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் என் பேருன்னு எழுதி வச்ச அந்த சமயம் நீ என்னோட மனசையே அங்கே ஒடிச்சிட்ட. அது எப்போவுமே நான் காயப்பட்ட மாதிரியே தெரியாத. நான் 20 வயசு லியாங் யுவானா இருந்தேன். நீ 20 வயசு சாங் சான்சுவானா இருக்க. நான் சொன்னல, பார்ல குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துச்சு? அந்த 20 வயசால நானா இருக்கும்போது அந்த 30 வயசால என்னை விட்டு போக முடியாது. உங்ககிட்ட பென் இருக்கா? ஆ அம்மா, நீ இப்போ என்ன பண்ண போற? இந்த நேரத்துல எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சுமையை பத்தி எழுத போறேன். இந்த பேப்பர்ல நீ எழுது. சரியா எழுது. என்ன பார்த்தல நான் எவ்வளவு சீரியஸா எழுதிட்டு இருக்கேன். உண்மையாவே நான் என்ன குண்டா குண்டா இருந்தா பயப்படுவ? நீ ஒன்னும் அவ்வளவு குண்டாலாம் இல்ல. உண்மையை சொல்லு. கமான், சீக்கிரம் சீக்கிரம், நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஆ, எனக்கு தோக்குறத நினைச்ச பயம். நீ எங்க போற? நம்ம அங்க போய் இறங்கின உடனே நேரா போயிடலாம். சரியா? நீ ரெடியா இருக்கியா? ஆ.
அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. இந்த சாம்பலை வச்சிருக்கிறது இந்த வருஷம் தான் கடைசியா இருக்கும். எந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை வாங்க வரலனா அவங்களோட ஆசைப்படி அந்த சாம்பலை நம்ம தூவி விடலாம். விதி நம்மளோட கைகளை கட்டி போட்டிருக்கு. கடைசி நிமிஷத்துல மிஸ் லியாங் எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவோட கடைசி நேரத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? ஆமா, அவங்களோட கடைசி நேரத்துல அவங்க நினைவிலேயே இல்ல. அவங்க கண்களை மூடிக்கிட்டு சீக்கிரவா சீக்கிரவான்னு சத்தம் போட்டாங்க. தேங்க்யூ டாங்லு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல விருப்பப்படுவாங்க. என்கிட்ட அவங்க, நீ சீக்கிரம் வளரு, நீ ஒரு பெரிய ஆள் ஆகணும். சாங் சான்ச்வான், நீ ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லுவாங்க.心伤痕累累，和你遇见，敞开了一切。你拥抱着我的每一颗狼狈，带给我心跳动的滋味。要多幸运才能陪着你拥抱。உங்களுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது.人生过无数次故事的结尾，害怕辜负沿路的颠沛，这次能否别不告而别，梦中也无法安睡。அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க சமாதி கடல்ல கரைக்கணுமா? கடல்ல தூவி விட்டுரு. இனிமேலும் எனக்கு நானே போய் சொல்லிக்க முடியாது. சரி, நல்லதா. நீங்களும் இனிமே ஃப்ரீ ஆயிடுவீங்க. இதுக்கு மேலேயும் நீங்க விக் ஸ்டோரை கவனிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த சாம்பலை தூவி விட்டுரு. நீங்க போங்கம்மா. ஷென்சுவான், டாங்லோ, இப்போ உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் ஆன்மா சாந்தி அடையட்டும். ஷென்சுவான் நல்லா இருக்கான். அவன் இப்போ பேட்மிண்டன் விளையாடுறது இல்ல. அதுக்காக நீ கோவப்படாத. இருந்ததை விட இப்ப சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு நல்ல லட்சியங்கள் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, அவன் மேல அக்கறை காட்டுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்ததை பத்தி நான் யோசிச்சு பார்க்கிறேன். உன் ஆசைகளை எப்போ நிறைவேற்றிருக்கேன். அதனால இன்னைக்கு இதை சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. நீ என்கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாம எங்களை விட்டு நீ போயிட்ட. உண்மையிலேயே நீ செஞ்சது தப்பு, பெரிய தப்பு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரையும் சொல்றேன், அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சரியானபடி வழி அனுப்பி ஆகணும். அதுதான் சரி. சரி, விட்டுடுறேன். போயிட்டு வா. நீ உன்னோட வழியில போ. டாங்லோ, இப்ப நீ சுதந்திரமாயிட்ட. நாங்களும் கூட சுதந்திரமாயிட்டோம். நாம திரும்பி போனதும் உங்க அம்மா உனக்கு கொடுத்த வீட்டை கிளீன் பண்ணி கொடுக்குற. நீ அதுல இருந்துக்க. நீ சொன்னது சரிதான். எப்பவாவது நம்ம வழியில நாம போய் தான் ஆகணும். அதை இப்பவே செஞ்சிடலாம். கிரேட். ஹேய்,
எனக்கு பதிலா கொஞ்சம் விளையாடு. சரி, இப்போ போய் பாரு. சாங்ஷுவான் பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு போயிருக்கான். நான் நல்லா இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறமா நான் வரேன். நான் ஒரு நாள் லோலேக்கு ஒரு கதை சொன்னேன். அது நல்ல கதை, நீ கேட்குறியா? இப்போதைக்கு நான் அதுவும் கேட்கலாம். என்னை ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பெரியவங்களுக்கு இந்த கதை அவ்வளவா புரியாது. சரி, நீ என்கிட்ட சொல்லு, நான் அதை கேட்குறேன். அந்த கதைக்கு பேரு ஹோல். அந்த கதை ஹவுசின்னு ஒரு பையனை பற்றின கதை. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு குழி தோண்டணும்னு நினச்சானா. நிறைய பேர் ஆர்வமா இப்போ எதுக்காக நீ இந்த குழியை தோண்டிக்கிட்டு இருக்கன்னு கேட்டாங்களாம். அவன் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் தோண்டிக்கிட்டே இருந்தானா. அவன் தோண்ட 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 அது ஒரு பெரிய ஆழமாக போய்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு சிலர் அந்த குழியை அவன் ஃபவுண்டெயினாக மாற்ற போகிறதா சொன்னாங்க, இல்லைன்னா கிணறா மாற்றுவான்னு சொன்னாங்க. ஆனால் சில பேர் அவன் குழி தோன்றத அப்படியே ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்பா கூட அவங்க சொல்கிறத கேட்காம அந்த குழியை அவன் தோண்டிக்கிட்டே இருந்தானா. ஆனால் அவங்க அப்பாவும் டெய்லி போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துருக்காரு. அந்த பையனை அவங்க அப்பா ஸ்டாப் பண்ணவோ இல்லை அட்வைஸும் பண்ணலை. அந்த பையனுக்கு அவர் ஹெல்ப் பண்ண தான் செஞ்சார். கடைசியா அந்த குழி ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அந்த பையன் அந்த குழியில குதிச்சான். கீழே இருந்து மேல பார்த்தான். வானம் நீல கலர்ல இருக்கிறத பார்த்தான். அவன் முகத்துல பட்டாம்பூச்சி பறந்தது. அத அவன் ரொம்பவே உணர ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வெளியே வந்து குழியை மூட ஆரம்பிச்சான். அவ்வளோதானா? அவ்வளவுதான். சீரியஸாவே அவன் செஞ்ச விஷயம் ரொம்ப அபத்தமா இருக்கு. அந்த குழி நிரப்பப்பட்டுச்சு. அந்த பையன் அப்போ திருப்தி அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறியா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கதையில அவரோட அப்பா ரொம்ப முக்கியமானவர். அவன் ரொம்பவே லக்கி, ஏன்னா அவன் அப்பா கூட இருக்காரு. ஆமா, உனக்கு பேட்மிண்டன் ப்ளே பண்ணணும்னு ஆசையா இருக்கா? நீ ராக்கெட்ஸ் கொண்டு வந்திருக்கியா?将世俗当理，让感情肆意然不再逃避。眼前的路要不要
走下去。如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved. 李阳 you won 我在你身旁啊，நான் இப்ப நல்லா இருக்கேன்世界ரொம்ப தேங்க்ஸ்听你说都不要紧，还有我会成为那个人啊，带着微笑走向你，说不怕风雨，因为爱情。இந்தாங்க வாங்கிக்கங்க. தேங்க்யூ. உடம்ப பாத்துக்குங்க. ஓகே. அப்பா சாப்பிட என்ன இருக்கு? உனக்கு பசி எடுத்தாதான் என்ன தேடி வருவல்ல? சரி, நீ இப்போ என்ன சொல்லி கூப்பிட்ட? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு வேளை டாங்லு உயிரோட இருந்திருந்தா நான் உங்களை தான் சூஸ் பண்ணியிருப்பேன். நான் உங்களை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். ராஸ்கல், எனக்கு என்ன வயசாயிருச்சு? எனக்கு நீ எல்லாம் தேவையில்ல. உங்க அப்பா இன்னைக்கு சமைக்கல. நம்ம சீ ஃபுட் பஃபேக்கு போலாம். இந்த தலையை வச்சு என்ன பண்ண போறீங்க? இது சாப்பிட போறதில்ல. உங்ககிட்ட கீ இருக்கா? என்கிட்ட தான் இருக்கு. போலாம்.怎么放下？当信念泛起波澜以后，这座彻夜傻瓜。这叫扬着下蓝天饱含的沙，俘获幸福灭千万次的磨练。谁又天生伟大或地位？奇迹不过再想一想。说吧，那勇敢的少年，心跳书写命运的怪圈，这场热血混着热泪，就算跌宕怪就怪梦太美。说吧，所翱翔的少年，要让那看清的人惭愧，让现实不顾一。ஷாங் ஷெங்ஷுவான் இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த மாடல். இவன் போட்டோவை செவத்துல மாட்டி எத்தனை ஃபீமேல் மெம்பர்ஸ் சேர்க்கலாம் தெரியுமா? இதுதான் அவங்களோட லாஸ்ட் சோலோ பிக்சர். எவ்வளவு பெருசா ஃப்ரேம் பண்ணணும்? எவ்வளவு பெருசா பிரிண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசா பண்ண. டாப் ஸ்மாஷோட கேரிடார்ல மாட்டணும். ஸ்கோர்ஸையும் வின்னிங் ரேட்டையும் வச்சு நான் அவங்க ரேங்கிங்கை மாத்த முயற்சி பண்றேன். ரொம்ப எஃபெக்ட் எடுக்கணும். அவங்க மேல ரொம்ப பிரஷர் கொடுக்காத. சின்ன பசங்க எப்பவும் பாசிட்டிவா தான் இருப்பாங்க. யாரும் பின்தங்கி இருக்க மாட்டாங்க. உங்க ஜாக்கெட் கழட்டுங்க, ஒரு போட்டோ எடுக்கலாம். ராக்கெட்டும் வேணுமா? தூக்கி போடாத, இங்க கூட நல்லா நிமிர்ந்து நில்லு.
ஓகே அடுத்த ஷாட். ஓவரா? ஆமாம். இந்தா நீ குடி, எனக்கு தாகம் இல்ல. பரவாயில்ல குடி. குடின்னு சொல்றேன்ல, எனக்கு தாகம் இல்ல. என்ன இந்த போட்டோல பார்க்கிறதுக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு. என்னோட முடிய பாத்தியா எப்படி இருக்குன்னு? பார்க்கவே கன்றாவியா இருக்கு. ச்சே. ம், ம், ம். நான் செக் பண்றேன். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆமா என்னது இது ரொம்ப அன்நேச்சுரலா இருக்கு. ரொம்ப அன்நேச்சுரலா இருக்கு. லியாங் டாவ், ஆ சொல்லு. உன் மூஞ்சியே அப்படி இருக்கு. சரி கூலா இருக்க மாதிரி நடிக்காத சரியா? குடு, நான் பாக்குறேன். இந்த இடத்துல முடிய கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். நாம இன்னொரு போட்டோ ஷூட் பண்ணலாமா? ஹேண்ட்ஸமா இருக்கான்ல. இங்க என்ன பண்ற? ஏன் ஃப்ரீ டைம் இருக்கா? இல்லையே, நான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸ்ட்ராபெரி கேண்டி. உனக்கு ஒண்ணு வேணுமா? நல்லா இருக்கு. ரொம்ப இனிப்பாலாம் இல்ல. யார் உன்னை சாப்பிட சொன்னா? டெய்லி வீடியோஸ் எடுக்க நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்ல. என் கால்லாம் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு. இதெல்லாம் பிளேயர்ஸ்க்காக ரெடி பண்ணது. நீ எதுக்கு அதை எடுத்து சாப்பிடுற? நான் ஒரு விஷயம் காட்டவா? அப்புறம் நான் சாப்பிடுறத நீ தடுக்க மாட்டேன். என்னாச்சு? என்ன பண்ணி வச்சிருக்க? இதே என்கிட்ட காட்டுற? நீயும் ஷாங் ஷின்சானும் ஒன்னாவா இருக்கீங்க? அது எப்படி முடியும்? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒத்துக்கலனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவன் இதை ஒத்துக்கிட்டான். நீ இப்படிப்பட்ட ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் உன்கிட்ட என்ன சொன்னா? நானே உன்கிட்ட சொல்றேன். அன்னைக்கு அவனுக்கு நாள் நல்லாவே இல்ல. அன்னைக்கு அவன் குடிச்சிருந்தான். அப்ப உண்மையில அப்படி நடந்துச்சா? நான் சும்மா போட்டு வாங்கினேன். இல்லையாங்கோ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. முதல்ல உன் குரலை கொஞ்சம் கம்மி பண்ணு. இதுதான் கிளப்போட என்ட்ரன்ஸ். உன் ஒருத்திக்கு மட்டும்தான் இத பத்தி எல்லாமே தெரியும். யார்கிட்டயும் சொல்லாத. என்ன பண்ற? முதல்ல அதை டெலீட் பண்ணு. சொல்றல ப்ளீஸ். டெலீட் முடியாது. இதுதான் எனக்கு இருக்க மிகப்பெரிய எவிடன்ஸ். இதுக்கு பதிலா நீ வேற என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்கறேன். பை. ஓகே, ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க் யூ. கிளம்பலாம். அட மேனேஜர் லியாங், நீங்க எங்க இங்க? நான் ஏன் வந்தேனா, இன்னைக்கு எனக்கு லீவு. சரியா சொன்னீங்க. தேங்க் யூ. சரி பார்க்கலாம். இது என்னது? வா உட்கார்ந்து பேசலாம். என்ன அப்படி பார்க்காத. வா வந்து இங்க கொஞ்சம் உட்காரு. உட்காரு. என்னாச்சு? என்ன பார்க்காத. லியாங் டோ கிட்ட ஒரு விஷயம் இருக்கு நம்மள பத்தி. ஆனா அது யாருக்கும் தெரியாது. நீ எதை பத்தி சொல்ற? என்ன பார்க்காதன்னு சொல்றல. நீ நீ மேல பார்த்து பேசி, என்ன பார்த்து பேசாத. நமக்குள்ள நடந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? அது அது கிடையாது. அந்த விஷயம் அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு, அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆனா அவ்வளவு நல்லது கிடையாது. அப்புறம் எல்லாரும் அதை பத்தி தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நீ என்கிட்ட என்ன சொன்ன? டென்னிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்ன. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதோட டிஸ்டன்ஸை கொஞ்சம் கீப் அப் பண்ணணும். நாம கொஞ்சம் கவனமா இருந்தே ஆகணும். சரியா? சரி, புரிஞ்சுது. நீ சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு தெளிவா புரியுது. ஆனா அதை ரகசியமா எப்படி வச்சுக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது எப்படியோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? நானும் கேர்ஃபுல்லா இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆமா அதான் சரி. நம்ம ரெண்டு பேருக்கும் பிளேயர் மேனேஜர் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு.
நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் லிமிட் மெயின்டைன் பண்ணணும். ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத. லியாங் தாவ் ரூமரை பரப்புற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. அதை நிச்சயமா செய்யவும் மாட்டா. ஓகே? சரி, நல்லது, நீ புரிஞ்சுக்கிட்டியே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இன்னைக்கு ரூம்ல தங்க போறது இல்ல. நான் இன்னைக்கு என் வீட்டுக்கு போறேன். ஆன்காங் இன்னைக்கு எனக்கு டின்னர் பண்ணிருக்காரு. ஓ அப்படியா? போய் நல்லா சாப்பிடு. சரி, அப்போ நான் இப்போ கிளம்புறேன். நீ இப்போ ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு வா. ஓகே. நான் இன்னமும் வானத்தை பார்த்து தான் இருக்கணுமா? பூமியையும் சேர்த்து பாரு. ஹேய், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஹலோ. ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியும். நாம இதுல ஒர்க் பண்ணலாம் சேர்ந்து. ஆமா ஆமா, நீ ரொம்ப பொலைட்டா இருப்ப தெரியுமா? அப்படியா?如果不将世俗当理，任感情肆意而不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？